ஒரு சாதாரண கல்லால் ஒரு மனிதனின் தலையெழுத்தையே மாற்ற முடியுமா? நம்ம ஊர் கதைகள்ல வர்ற காசிநாத் அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான கல்லை உருவாக்கினாரு. அது வெறும் கல்லு இல்ல, பிரபஞ்சத்தோட அதிர்வையும் செல்வ வளத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரத்தினம். ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழியில்லாம கடனில் மூழ்கியிருந்த ஒரு ஏழை மனிதன் காசிநாத் கிட்ட வர்றான். காசிநாத் அவனுக்கு காசு தரல, பதிலா தான் உருவாக்கின அந்த ரத்தின மோதிரத்தை அவன் கையில மாட்டி விடுறாரு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த மோதிரம் அவன் விரல்ல பட்ட அடுத்த நிமிஷமே அவன் மனசுல இருந்த பயமும் கவலையும் காணாம போகுது. அடுத்த சில வாரங்கள்ல அவனோட வாழ்க்கையே மாறுது. அவனுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வருது. பெரிய வியாபாரியாகுறான். அவன் வெறும் பணக்காரனா மட்டும் ஆகல, ரொம்ப சந்தோஷமான மனுஷனா மாறுறான். வானத்துல இருந்து தங்கம் கொட்டல, ஆனா அந்த கல்லோட எனர்ஜி அவனோட சிந்தனையை மாத்துச்சு. வறுமை அப்படிங்கிறது வெறும் பணமில்லாத நிலை இல்ல, அது நம்ம மனசோட பயம். உங்களுக்குள்ள இருக்கிற அதிர்வை மாத்துனா உங்களை சுத்தி இருக்கிற உலகமே மாறும். காசிநாத் கல் நமக்கு கத்து கொடுக்கிற பாடம் இதுதான். எனர்ஜியை மாத்துங்க. தலைவிதி தானா மாறும்.